கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திலே மோசே இஸ்ரவேல் சபையாரை நோக்கி அவர் பாடுகிற பாட்டை ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிற காரியம், வானங்களே செவிகொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். இந்த வார்த்தைகள் தேவனாகிய கர்த்தர் இந்த வானத்தையும் இந்த பூமியையும் நோக்கி அவருடைய வாய்மொழிகளை கேட்பதற்காகவும், அவருடைய உபதேசம் எப்படி அது இளம் பயிரின் மேல் பொழிவது போல மழையாக பொழிகிறது என்றும், அது எப்படி புல்லின் மேல் பனி துளிகளைப் போல இறங்குகிறது என்றும் சொல்லி இந்த வசனத்திலே மோசையை கொண்டு ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிற காரியம், மோசே சொல்லுகிற காரியம், கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவேன், கர்த்தருடைய நாமத்திற்கு நான் பிரசித்தம் பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். இது இஸ்ரவேல் ஜனத்தை நோக்கி, இஸ்ரவேல் சபையாரை நோக்கி மோசே சொல்லுகிற காரியம். எதற்காக? அவர் சொல்லுகிறார், தேவனுடைய நாமம் இன்னதென்று நாம் அறியும்படிக்கு. அவர் அடுத்த 4ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். இப்படி தேவனுடைய நாமங்கள் நமக்கு, நாம் எகிப்தில் புறப்பட்டதிலிருந்து இந்நாள் வரைக்கும் இப்படியாக கர்த்தர் நமக்காக வெளிப்பட்டிருக்கிறார். அதற்காக இஸ்ரவேல் சபையாரே, கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணி அவருடைய நாமத்திற்கு மகத்துவத்தை செலுத்துங்கள் என்று சொல்லி அவர் பாடலாக இஸ்ரவேல் சபையாருக்கு முன்பாக அவர் பாடுகிறார். நமக்காக வைக்கப்பட்ட ஒரு காரியம் இதுதான். தேவன் அவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். இவ்வளவு காலங்கள் நம்முடைய சந்ததியை அவர் வழிநடத்தி வந்திருக்கிறார், இனிமேலும் வழிநடத்த போகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் அவருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணி அவருடைய நாமத்திற்கு மகத்துவத்தை செலுத்த வேண்டும். இந்த வருடத்தின் 2023ஆம் வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் வந்து நிற்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்மிடத்தில் வெளிப்படுவதற்காக, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்மிடத்தில் நிறைவேறியதற்காக நன்றியுள்ள இருதயத்தோடு, இனிவரும் நாட்களிலே கர்த்தர் நம்மை வழிநடத்தி செல்வதற்காக, அவருடைய வாயிலிருந்து வெளிப்பட போகிற வாக்குத்தத்தத்திற்காக காத்திருக்கிற ஒரு உணர்வோடு, இருதயத்தோடு, அந்த தாகத்தோடு நாம் காத்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அதே அதிகாரத்திலே, பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப்பார், உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான், உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். சொல்லுகிற காரியம் அதுதான். நாம் இப்பொழுது செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் நம்முடைய பூர்வ நாட்களை நாம் நினைக்க வேண்டும். தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். எப்படியாய் கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார், கர்த்தர் எப்படியாய் நம்மை அரவணைத்து அவருடைய சட்டைகளின் மறைவிலே நம்மை பாதுகாத்து இந்நாள் வரைக்கும் நம்மை அவருடைய கண்ணின் மணியைப் போல நம்மை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார். இதற்காக நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த வருடத்திலே அவருக்கு நாம் நன்றி செலுத்தி அவரிடத்தில் நாம் காத்திருக்க போகிறோம். அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம்தான், மோசே சொல்லுகிறார், கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். இதுதான் இஸ்ரவேல் ஜனத்திற்கு மோசே அந்த பாடலின் வழியாக சொன்ன காரியம், இஸ்ரவேல் சபையாருக்கு. அப்படியானால் தேவனுடைய பங்காக, கர்த்தருடைய சுதந்திர வீதமாக அந்த இஸ்ரவேல் ஜனம் தெரிந்தெடுக்கப்பட்டது. இஸ்ரவேல், யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். யாக்கோபு என்ற நாமத்தை இந்த இடத்தில் ஆவியானவர் பயன்படுத்துகிறார். யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதமாக இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றப்பட்டு இஸ்ரவேல் சபை தேவனுடைய சந்ததியாக மாறினதோ, இஸ்ரவேலே கர்த்தருடைய சந்ததியாய், இஸ்ரவேலே கர்த்தருடைய சுதந்திரமாய் மாற்றப்பட்டது. யாக்கோபு சுதந்திர வீதம், அது ஒரு வீதம் தான், சுதந்திரம் அல்ல, சுதந்திர வீதம். ஆனால் இஸ்ரவேல் கர்த்தருடைய சுதந்திரம், கர்த்தருடைய ஜனம் அவருடைய பங்கு.
இப்படிப்பட்ட மகத்தான, இப்படிப்பட்ட மகிமையான வாக்குத்தத்தங்களோடு கர்த்தர் நம்மை இந்த 2024ஆம் வருடத்திலே அடியெடுத்து வைக்க போகிறார். நம் கர்த்தருடைய பங்காக மாற வேண்டும், அவருடைய சுதந்திரமாக மாற வேண்டும். அநேக இடங்களிலே சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் நம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலுக்கு தேவன், இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தேவன் அந்த அந்த தேசங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். ஆனால் லேவிக்கோ எந்த ஒரு சுதந்திரம் இல்லை. அவர் சொல்லுகிறார், யாக்கோபு 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, லேவிக்கு அவர் சொல்லுகிற பங்கு, கர்த்தரே அவருடைய பங்கும் சுதந்திரமானவர். லேவிக்கு இந்த பூமியிலே பங்கு இல்லை, ஏனென்றால் கர்த்தரே அவர்களுக்கு பங்கும் சுதந்திரமானவர். இந்த ஒரு நிலைதான் லேவி என்றால் லேவியின் புத்திரர்கள், லேவியின் கோத்திரம் என்பது அவர்கள் ஆசாரிய ஊழியத்திற்கு என்று அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய உடன்படிக்கையின் ஊழியத்துக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திற்கு என்று அழைக்கப்பட்டவர்கள். நமக்கு அந்த பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு நாமே ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினான் என்று வேதம் சொல்கிறதே. அப்படிப்பட்ட ஆசாரியத்துவத்தை பெற்ற நமக்கு இந்த பூமியிலே சுதந்திரம் இல்லை, இந்த பூமியிலே பங்கு இல்லை. கர்த்தரே நம்முடைய சுதந்திரம், கர்த்தருடைய நம்முடைய பங்கு. இதுதான் தேவன் இந்த வருடத்திலே நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தம். இந்த வருடத்தில் இல்லை, தேவன் நம்மிடத்திலே வெளிப்பட போகிற காரியம். இனி வரும் காலங்களிலே நாம் அவரிடத்திலே முழுவதுமாக நம்மை ஒப்புவிக்க வேண்டும். தேவனே, நீரே என் பங்கு, நீரே என் சுதந்திரம். இந்த பூமியில் இருக்கிற காரியங்களை நான் கண்ணோக்காதபடிக்கு உம்மையே நோக்கி இருக்கிற இருதயத்தை தாரும். உம்மை பங்காகவும் உம்மை சுதந்திரமாகவும் பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்கிற இருதயம் நமக்கு வேண்டும். ஏனென்றால் அப்படித்தான் பூமியிலே தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களிடத்திலே அப்படித்தான் வெளிப்பட்டிருக்கிறார். அவர்கள் அப்படித்தான் கர்த்தரிடத்திலே முறையிட்டிருக்கிறார்கள். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே அவர் சொல்லுகிறார், கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். இதுதான் ஒரு மனிதனுடைய இருதயம், தேவனுடைய தாசனுடைய இருதயம். அவர் வெளிப்படுத்துகிற காரியம், அவரே என் சுதந்திரம், அவரே என் பாத்திரத்தின் பங்கு. தேவரீரின் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சங்கீதம் 16:5-6 இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119:57 சொல்கிறார், கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன். அடுத்த காரியம், எப்படி அவருடைய பங்காக மாறுவது? கர்த்தருடைய வசனங்களை கை கொள்ளுகிறதுனாலே அவருடைய பங்காக நாம் மாற வேண்டும், அவருடைய சுதந்திரமாக மாற வேண்டும். எதற்காக? அவருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணவும், அவருடைய நாமத்திற்கு மகத்துவத்தை செலுத்தவும். இஸ்ரவேல் சபையாக, அவருக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட ஆசாரிய கூட்டமாக, அவருக்கென்று சத்தியத்தை பட்டயத்தை கையில் எடுக்கிற அவருடைய யுத்த சேனையாக நாம் நிற்க வேண்டும். தேவன் அநேக இடங்களில் இந்த காரியங்களை குறித்து பேசியிருக்கிறார். புலம்பல் 3:24 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன். இதுதான் நம்முடைய ஆத்துமா அவரிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை. என்ன? கர்த்தரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், அவரிடத்தில் நான் நம்பிக்கையாக இருப்பேன். நாம் தேவனிடத்தில் எப்படியாக நம்முடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும், அவரை நம்முடைய பங்காக மாற்ற வேண்டும். மோசே பாடின பாட்டு அதுதான், கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, நாம் அவருடைய பங்காக மாற வேண்டும், நாம் அவருடைய சுதந்திரமாக மாற வேண்டும். ஒன்று நாம் அவருடைய சுதந்திரமாகவும் அவருடைய பங்காகவும் மாறுவது, மற்றொன்று அவரை நம்முடைய பங்காகவும் அவருடைய சுதந்திரமாகவும் மாற்றுவது. அதுதான் இந்த வசனங்களுக்கு இடையில் இருக்கிற ஒரு மகா பெரிய காரியம். மோசே சொல்லுகிற காரியம், கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, அவருடைய சுதந்திரம். ஆனால் இங்கே சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், கர்த்தர் என் பங்கும் என் சுதந்திரமானவர். இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் கர்த்தருடைய பங்காகவும் சுதந்திரமாகவும் மாறுவது, கர்த்தர் நம்முடைய சுதந்திரமாகவும் நம்முடைய பங்காகவும் மாறுவது. இவைகளிலே தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்முடைய சந்ததியினுடைய நோக்கம் இப்படியாய்த்தான் இருக்க வேண்டும். சொல்லுகிறார், உன் தகப்பனை கேள், அவன் சொல்லுவான், உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள். நம்முடைய சந்ததிக்கு நாம் சொல்ல வேண்டும், இதுதான் தேவன் நம்மை நடத்தி வந்த விதம், இனிமேல் அவர் நடத்தி கொண்டு போகிற விதம். நாம் இப்படித்தான் கர்த்தரிடத்துல நாம் நெருங்க வேண்டும், நம்முடைய உறவை புதுப்பிக்க வேண்டும், அவருடைய பங்காக நாம் மாற வேண்டும், அவருடைய சுதந்திரமாக மாற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சந்ததிக்கு நாம் இந்த காரியங்களை எடுத்து வைக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார் ஒரு காரியத்தை, இந்த பூமியிலே பண்ணின முதல் உடன்படிக்கை, ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை, அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆதாமோடு உடன்படிக்கை செய்தார், நோவாவோடு உடன்படிக்கை செய்தார். ஆனால் ஒரு மனுஷனிடத்துல
அவனுடைய சந்ததிக்காக கர்த்தரிடத்திலே ஒரு முதல் உடன்படிக்கையை பண்ணுகிறார். அதைதான் முதலாம் உடன்படிக்கை என்று வேதம் அடையாளம் காட்டுகிறது. அவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 17:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பரதேசியாய் தங்குகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். இதுதான் முதல் உடன்படிக்கை. இது எங்கே அடையாளம் காட்டப்படுகிறது? சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எபிரேயர் 9:15 சொல்கிறார், ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரானார் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிற நித்திய சுதந்திரம் இந்த பூமிக்குரிய சுதந்திரம் அல்ல. இந்த பூமிக்குரிய சுதந்திரம் அல்ல. கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் தன்னை மரணத்தில் ஊற்றி நாம் அவருடைய நித்திய சுதந்திரத்தை அடைவதற்காக அவர் இந்த பூமியிலே நமக்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரானார். அது பழைய உடன்படிக்கை, மனுஷரிடத்தில் ஏற்படுத்தின உடன்படிக்கை. அதுவும் நித்திய சுதந்திரத்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய சுதந்திரத்தை குறித்து தான் தேவன் பேசி இருக்கிறார். ஆனால் அந்த பூமிக்குரிய சுதந்திரம் அல்ல, அது இந்த பூமியிலே நிறைவேறும்படிக்கு தான், அந்த நித்திய சுதந்திரம் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் உரித்தாகும்படிக்கு தான் கர்த்தர் இந்த பூமியிலே இந்த புதிய உடன்படிக்கையை அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேக வசனங்கள் இதற்கு ஆதாரம் சொல்லுகிறது. இந்த பூமிக்குரிய சுதந்திரம் அல்ல, அது நித்திய சுதந்திரம். அது இந்த பூமிக்குரியது அல்ல, அது பரலோகத்திற்குரியது. வேதத்திலே தேவன் சொல்லியிருக்கிறார், எபிரேயர் 9:15 சொல்லுகிறார், ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரானார். எபிரேயர் 10:34 1 பேதுரு 5 தேவன் சொல்லுகிற காரியம் தெளிவாக, அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய சுதந்திரம் என்பது அது பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது நமக்காக. இந்த பூமிக்குரியது அல்ல. இந்த நித்திய சுதந்திரத்தை அடைவதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2024 நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது நம்முடைய உடன்படிக்கை கர்த்தரிடத்தில் சொல்லுகிற காரியம், கர்த்தாவே நீரே என் பங்கு, நீரே என் சுதந்திரம். கர்த்தாவே உம்முடைய ஜனமே உம்முடைய பங்கு, உம்முடைய ஜனமே உம்முடைய சுதந்திரம். உம்முடைய சபையே உம்முடைய பங்கு, உம்முடைய சபையே உம்முடைய சுதந்திரம். உம்மை தொழுது கொள்ளுகிறவர்களே உம்முடைய பங்கு, உம்மை தொழுது கொள்ளுகிறவர்களே உம்முடைய சுதந்திரம். உமக்காக சுவிசேஷத்தை தாங்கி சொல்லுகிறவர்களே உம்முடைய பங்கு, சுவிசேஷத்தை சுமக்கிறவர்களே உம்முடைய சுதந்திரம். இதுதான் இனி வரும் காலங்களிலே நாம் கர்த்தரோடு நடக்க வேண்டிய விதம். தேவன் அநேக காரியங்களிலே நம்மை கண்ணின் மணியை போல காற்றி நாள் வரைக்கும் காத்திருக்கிறார். உலகத்தை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை அல்ல. உலகத்தின் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வது கர்த்தரிடத்துல ஒரு பெரிய காரியம் அல்ல. தேவனுக்காக, சத்தியத்திற்காக, சுவிசேஷத்திற்காக, தேவனுடைய ஆராதனைக்காக, தேவனுடைய சபைக்காக வைராக்கியம் கொள்ளுகிற இருதயம், அதை நம்முடைய சந்ததியின் இருதயத்திலே வைத்து அவர்களை இந்த பூமியிலே பரவ விடுகிற ஒரு உடன்படிக்கை. இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். தேவன் சொல்லுகிறதெல்லாம், தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம், கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, இஸ்ரவேல், அவராலே மீட்கப்பட்ட இஸ்ரவேல், அவராலே ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல், அவராலே அவருடைய இரத்தத்தினாலே ஆசாரிய ஊழியத்தை பெற்றிருக்கிற ஆசாரிய கூட்டமே அவருடைய சுதந்திரம். இந்த ஆசாரிய கூட்டத்திற்கென்று பூமியிலே பங்கு, சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை. கர்த்தரே அவர்களுடைய பங்கும் அவருடைய சுதந்திரமாயிருக்கிறார். இதுவே நாம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். நம்முடைய ஜீவன் இருக்கும் வரைக்கும், நம்முடைய சந்ததி இருக்கும் வரைக்கும், கர்த்தர் வருமளவும் நாம் அவருடைய வார்த்தையை, சத்தியத்தை, அவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய ஆராதனை, அவருடைய சபையை காப்பாற்றுகிற பொறுப்பை ஏற்று இந்த பூமியிலே வழி நடக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய திருத்துவ நாமம், பிதா, வார்த்தை, ஆவியானவர் என்கிற திருத்துவ தேவனுடைய நாமம் சர்வ சதா காலங்களிலும் அவருடைய சத்தியத்தின் வழியாய் மகிமைப்படுவதாக. வானங்களே செவிகொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும்.
பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிற காரியம் இந்த பூமியிலே நிறைவேற வேண்டும். அதற்காக நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென்.